லாஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா ஹீரோயினும் பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல 2 பேரும் லவ்ல கொஞ்சம் டீப்பாகி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோட அண்ணன் அங்க குறுக்க வந்து நிக்கிறான். எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கும்போது உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் அப்படின்ட்டு ஹீரோட அண்ணன் என்ன சொல்றான்னா, இப்ப என்னோட கம்பெனிக்கு நான் தான் முழு தலைவராயிட்டேன். லைஃப்குள்ள நீ நெருங்கி வரதான் இங்க எல்லாமே நல்லதா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பின்னாடி பார்க்கும்போது ஹீரோ நிக்கிறான். ஓ, இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தியா? உன்னோட டாக்டர் வேலையை கரெக்டா பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இருந்தாலும் என்னதான் இவன் என் குடும்பத்துல இல்லைனாலும் நான் இவனை பாவப்பட்டு ஒரு விஷயத்துல சேர்த்துக்கலான் இருக்கேன். இப்போ நான் வந்த ரிக்ஷா இருக்குல்ல, அந்த ரிக்ஷாவை இவனை ஓட்ட சொல்லலான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையே இவனுக்கு பெரிய வேலை தான் அப்படிங்கிறப்ப ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாகுது. என்னடா பண்றதுன்னு தெரியாம அப்படியே வெறுப்பாயிட்டு போயிட்டு அந்த ரிக்ஷாவை எடுத்து ஓட்டிட்டு போறான். இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் பாவமா தான் இருக்குது. ஆனா இதுக்கு பின்னாடி எல்லாம் இவங்களோட பிளான் ஒன்று இருக்குல்ல. சரி அவனை பார்த்து நீ சந்தோஷப்பட்டது போதும், இந்த மாதிரி கஷ்டப்படணும்னு நீ தான் நினைச்சிட்டு இருக்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீ அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிற உன்னோட டாக்டர்களுக்காக, ஆனா எப்போ அவனை பழி வாங்க நினைக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நாளைக்கு நம்ம கல்யாண ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போனோம், கரெக்டா நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். இதனால காலையில ஹீரோயினும் ஹீரோட அண்ணனும் அந்த கல்யாண ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம வில்லப்பையா இருக்கான். இவ்வளோ நேரம் அவனை வில்லன் தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவனே ஒரு சப்பு இல்லைன்னா அவன் குட்டுன்னு ஓடி வந்துட்டு ஜென்ரல் வந்திருக்காரு உங்களை இன்ட்ரோ பண்ணு வாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினையும் ஹீரோட அண்ணனையும் கூப்பிட்டு போறாங்க. இவனுனா அந்த மேப் யாருக்கு தேவை அப்படின்ட்டு அவன் தேடிக்கிட்டு இருந்தானோ அந்த ஜென்ரல் அங்க வந்திருக்கிறான். ஹீரோட அண்ணனும் அவங்களுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்ப இந்த மேப்பை மட்டும் இவங்க கொடுக்கல அப்படின்னா இவங்களை கொன்னுடுவாங்க. அதனாலதான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு அவன் மூலியமா அந்த மேப்பை வரைஞ்சி எப்படியாவது இந்த ஆளுக்கு கொடுத்து உயிரை காப்பாத்திக்கவும் அதே நேரம் அவனோட பிசினஸ் இன்னும் அதிகமாக்கிக்கலாம் அவன் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறான். ஆக மொத்தத்துல ஹீரோயினை உண்மையாத்தான் லவ் பண்றான். இருந்தாலும் கொஞ்சம் சைக்கோத்தனம் கொஞ்சம் வில்லத்தனம் எல்லாமே சேர்ந்து இருக்குது. ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஜென்ரல் கதவை திறந்து பார்த்துட்டு, ஓ நீ தான் அந்த மேப்பை எனக்கு வரைச்சு கொடுக்க போறவங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே, அதனால என்னோட வீட்டுல ஒரு விருந்து வச்சிருக்கேன். அந்த விருந்துக்கு மறக்காம நீங்க 2 பேரும் வரணும் அப்படிங்கிற மாதிரி முக்கியமா ஹீரோயினை பார்த்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். இவன் தான் மெயின் வில்லன் போல. அங்க தூரத்துல ரிக்ஷா ஏத்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை பார்த்து கண்ணை மட்டும் சைகை காட்டுறா, ஏதோ பிளான் போடுறா. அடுத்த நேரம் அங்க பார்த்தா நம்ம ஹீரோட அண்ணன் சரக்கா குடிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு அந்த மேப் ஞாபகம் இருக்குல்ல, அவன்கிட்ட வரைஞ்சி காட்டி நம்மளை காப்பாத்திப்பல, எனக்கு அது முழுசா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவன் சைக்கோத்தனமாகி அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஏன்னா வந்து சாரி அந்த மேப் உனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொன்னால, என்னோட தம்பிக்கு அதாவது அவனுக்கு வந்துட்டு அந்த மேப் ஞாபகம் இருக்குமா? கண்டிப்பா இருக்குமா? அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றப்ப, இல்ல அவனுக்கு தான் உன்னை பிடிக்குமே, நீ போயிட்டு அவன்கிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்துட்டு அவன்கிட்ட அந்த மேப் எப்படி இருக்குங்கிற விஷயத்த நீ நல்லா தெரிஞ்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட போய் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோவை லவ் பண்ற மாதிரி பேசி நடிக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் அங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இத தூரத்துல இருந்து ஒரு கேவலமான வேலையா ஒட்டு பார்த்துட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒத்துக்கிறாரு. ஆனா என்ன விஷயம்னா அந்த மேப்பை நமக்கு வரைச்சு தரங்கிறாரு. ஆனா நாளைக்கு விருந்துக்கு போறப்ப அவரு நம்ம கூட வராராம். எல்லா பெனிஃபிட்டையும் நீங்களே எடுத்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு யோசிக்கிறாரு. அப்படிங்கிறப்ப இல்ல அது முடியவே முடியாது, அவன்கிட்ட எப்படியாவது மேப்பை மட்டும் வாங்கிட்டு வா, அவன் இனிமேல் நம்ம லைஃபுக்குள்ள இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே நடந்த பிளான் என்னன்னா, ஹீரோயின் தான் அந்த மேப்பை 2 ஜெராக்ஸா வரைஞ்சி வச்சிருக்கா. அதுல ஒரு ஜெராக்ஸை போயிட்டு ஜென்ரல்கிட்ட கொடுத்துட்டு அதுக்குள்ள கன்னை வச்சு அவனை போட்டு தர்றதுதான் பிளானு. அதை ஒரு பாக்ஸ்குள்ள அடைச்சு வச்சுட்டு இதை நாளைக்கு மேப்பா எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் பிளான் போட்டு வச்சிருக்கா. அந்த ஜெனரல் வீட்டு முன்னாடி 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அந்த படத்தை கொடுத்துட்டு போறான், அதாவது மேப்பை கொடுத்துட்டு போறான். அது வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோட அண்ணனுக்கு தான் மூச்சே வருது. 2 பேரும் உள்ள போயிட்டு ஜென்ரல்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு போறப்ப கரெக்டா நம்ம சப்வில்லன் வந்துட்டு நம்ம ஜென்ரலுக்கு வந்துட்டு துணையா ஒரு ஆபீசரை நியமனம் பண்ணியிருக்காங்களா, அந்த ஆபீசர் உங்களை வெல்கம் பண்ண வருவாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஆபீசரா நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோட அண்ணனுக்குலாம் சரியான ஷாக்கு. இவன் எப்படி இங்க வந்தான், எப்படி ஐயோ அந்த ரிச்சா வேலை எனக்கு ரொம்ப போர் அடிச்சதா, அதுதானே ஜென்ரல்கிட்ட வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பதவி கொடுங்கன்னு கேட்டா அவர் கொடுத்துட்டாரு. அப்படிங்கிறப்ப
சரி சரி, இந்த பிரச்சனையை அப்புறம் வச்சுப்போம், நம்ம ஃபர்ஸ்ட் போய் ஜெனரலை மீட் பண்ணுவோம் அப்படின்னு 4 பேர் தான் அங்கே உட்காந்துருக்காங்க. ஹீரோ, சப் வில்லன், அதுக்கப்புறம் ஹீரோயின். சரி, அந்த மேப்பை என்கிட்ட காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோயின் அந்த பாக்ஸை திறந்து அதை எடுக்க போற நேரத்துல கண்ணு தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மேப்பை திறந்தா அந்த மேப்ல எதுவுமே இருக்காது. இதை பார்த்துட்டு ஜெனரல் செம்ம கடுப்பாயிட்டு ஹீரோட அண்ணனை முறைக்கிறப்ப இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்ட்டு அவன் பதறிட்டு இருக்கப்ப, நீங்க கவலைப்பட வேணாம், உங்க ஃபேமிலியில இருந்து இன்னொரு ஆள் கொண்டாந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோயினுக்கும் ஷாக் ஆகுது. யாருடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் கொண்டாந்து கொடுத்துருக்கான். அந்த மேப் வந்துட்டு ஒரிஜினலா பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார எனக்கு நீங்க ஒரு பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனே தான் அந்த ஆள்கிட்ட வேணும்னே அந்த பதவியை கேட்டு வாங்கியிருக்கான். இது எல்லாமே அவன் அண்ணனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான். 10 ஹீரோயினுக்கு ஷாக்கு, இந்த பிளான் நம்ம கிட்டேயே சொல்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றானா அந்த ஜெனரலு, இந்த மேப்பை மெமரி பண்ண ஆள் வந்துட்டு நீதானே அப்படின்னு ஹீரோயின்ட்டு கேட்கும்போது, அப்போ உன்கிட்ட மட்டும் தனியா பேசணும் அப்படின்ட்டு ஹீரோ கொடுத்த மேப்பையும் இப்ப இவ்வளோ ஒரு மேப்பை வரைய சொல்றாங்க. அது ரெண்டும் ஒன்னா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, சரி நான் இவ்வளோ தூரம் உன்னை இன்வைட் பண்ணியிருக்கிறது மேப்புக்காக மட்டும்தான் நினைச்சேன் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட நெருங்கி கொஞ்சம் பழகிறப்ப அவ கொஞ்சம் விலகி போறா. நீ ஒரு டைம் வந்துட்டு வில்லன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த லீவோட வீட்டில் ஒரு சில போட்டோஸை பார்த்துருப்பல்ல, அந்த போட்டோஸ்க்கு பின்னாடி ஒரு ஆள் இருப்பாங்கன்னு நினைச்சல, அது வேற யாருமே கிடையாது, அது நான் தாங்கிறப்ப ஹீரோனுக்கு சரியான ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாம அவரோட அக்கா போட்டோ இருக்குல்ல, அதையும் எடுத்து போட்டு, இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா, மேரேஜ் பண்றதா இருக்கே, அந்த பையனை உண்மையா லவ் பண்ண ஒரு பொண்ணு, ஒரு கட்டத்துல அவங்க ஒரு சொத்து எனக்கு வேணும்னு சொன்னா, அதுக்கு பதில் நான் அந்த பொண்ணை கேட்டேன், அவன் கொண்டு விட்டுட்டு, ஆனா அந்த பொண்ணை வந்துட்டு அவரை ட்ரூவா லவ் பண்றேன், எனக்கு விட்டுடுங்க அப்படின்னு சொன்னிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே சூசைட் பண்ணிட்டு செத்துருச்சு அப்படின்னு சொல்றப்ப ஹீரோனுக்கு சரியான கோவம் வருது. இவனை இங்கேயே போட்டு தள்ளிடணுமா அப்படிங்கிற அளவுக்கு கூட யோசிக்கிறா. ஆனா இந்த கட்டத்துல நம்ம நிதானமா இருந்தாதான் இதுக்கு பின்னாடி இன்னும் யாரு இருக்கா அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறதுக்காக நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்லை, அதனால என்கிட்ட நெருங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும்போது, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்க லைஃப்ல பல பொண்ணுங்களை பார்த்துருப்பீங்க, ஏன் மேல எதுக்கு ஆசைப்படுறீங்க, பல பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், அதை எடுத்துக்கிட்ட விஷயமா, ஆனா ஒன்ன மாதிரி ஒரு திறமைசாலி வந்துட்டு என்னோட இடத்துல ராணியா மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ இதை கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். முதல்ல வெளியில வந்து ஹீரோவை தான் திட்டுறா, இந்த பிளான் ஏன் என்கிட்ட சொல்லல, இந்த பிளான் வந்துட்டு நானா யோசிச்சது தான், உன்கிட்ட சொல்லாதது தப்பு தான். ஏன்னா இப்போ வந்துட்டு நாம அவனை சுட்டு கொன்னா சுற்றி இருக்கிறவங்க நம்மளை சுட்டு கொண்டுடுவாங்க. அதை மொத்தத்தில் இங்கே இருக்கிற அந்த ஓநாய்களையே அதுங்களுக்கு இல்லை வேட்டையடிக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் நம்மளோட லைஃப்பில் நாம் நினச்ச மாதிரி வாழ முடியும். இதில் நீ அவனை கண் எடுத்து சுட்டினா சுற்றி இருக்கிற ஒன்றை கண் எடுத்து சுடுவான். ஆக மொத்தத்தில் நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கிறேம்மா, நான் உன்னை சேவ் பண்ணுறது மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டாக இருப்பேன் அப்படின்ட்டு. அதனால தான் இந்த பிளானை உன்கிட்டே சொல்லலை. ஏன்னா நீ முந்திரி கூட்ட மாதிரி ஒவ்வொரு நேரத்துலையும் கட்டன்னு வேற ஏதாவது முடிவு பண்ணிடுவேன், கடைசியில் நான் தான் அவனை வந்து காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும். அதனால தான் இந்த பிளானை வாங்கிட்டே நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்ட்டு. இறங்கி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஹீரோட அண்ணன் வந்துட்டு, அவன் கூட எதுக்கு பேசிகிட்டு இருக்க, ஏய் நான் ஜென்ரலோட புது ஆடு தெரியுது, இருந்தாலும் இவன் கூட தான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னமோ தெரியல ஜென்ரலுக்கு உங்க மேடத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன மைண்டை ட்விஸ்ட் பண்ணி விடுறான் ஹீரோ. காலையில் ஹீரோனை எழுந்து பார்க்கும்போது ஹீரோயின் பக்கத்தில் இல்லை, ஹீரோனை தேடிக்கிட்டு கீழே இறங்கி வரப்ப அது ஹீரோ தான் இருக்கான். எங்க அவ ஐயோ அவன் வந்துட்டு ஜென்ரல் கூப்பிட்டான்ட்டு போயிட்டாப்பா, உன்னை விட அவன் பவர்ஃபுல்லான ஆள் தானே, அவன் கூப்பிடும்போது போகாமல் இருக்க முடியுமா, என்ன சொல்ற, இல்லை ஏதோ விருந்துக்கு தான் கூப்பிட்டுப்பா, நீ எதுவும் தப்பா நினைக்காத, நீ வந்துட்டு அந்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணையும் நினைக்கிற போல, யாரை சொல்ற, இதுக்கு முன்னாடி உனக்காக போய் பலியாச்சுல்ல அந்த பொண்ணை சொன்ன அப்படிங்கிறப்ப உனக்கு செம்ம கடுப்பாயிடுது. அவளும் இவளும் ஒன்று கிடையாது, உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும்னா அது ரெண்டுமே ஒன்றா தான் மாறும், என்னை பொறுத்த வரைக்கும் அவளை நான் சேவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்கே 2 பேரும் முட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் விட்டு வச்சா சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஆனால் அந்த கல்யாணம் பண்ணிக்கிற இடத்துல கரெக்டாக ஜென்ரல் வந்து கட்டை கொடுக்குறான், இந்த மாதிரி உங்கள் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான் ஹீரோ.
இல்லை இவர் எந்த விதத்துலையும் எங்கள் ஃபேமிலிக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர், அதனால நீங்கள் தாராளமாக இந்த பொண்ணை கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறான் ஹீரோ. என்னடா இப்படி ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறானே அப்படின்ட்டு அவன் இன்னொரு வக்கீலை கூப்பிட்டு வந்திருக்கான். அதாவது அவங்க அப்பாவோட உண்மையான வக்கீல். ஒரு எவிடன்ஸை கொண்டாந்து கொடுக்குறாரு. என்ன எவிடன்ஸ்னா அவங்க அப்பா பேசுகிற வாய்ஸ் எவிடன்ஸ் தான். அதில் வந்துட்டு நம்ம ஹீரோட அண்ணன் இருக்கான்ல, அவன் தான் தத்தெடுத்த பிள்ளை அப்படின்ட்டும், ஹீரோ தான் தன்னோட பயாலஜிக்கல் சன் அப்படிங்கிறதையும் அதில் தெளிவாக சொல்லியிருக்காரு. கேட்டோன்னு ஹீரோட அண்ணனுக்கெல்லாம் இன்னும் பயம் அதிகமாயிடுது. அவனோட சைக்கோத்தோட கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மைண்டில் ஏறி பதற ஆரம்பிச்சிடறான். இல்லை இல்லை இது பொய், ஏய் நீ கிரியேட் பண்ணதுதான்ப்பா பொய். அது மட்டும் இல்லாமல் அந்த பிங்க் பொண்ணை வச்சு எனக்கு என்னெல்லாம் விளையாட்டு காட்டினேன். இப்போ உனக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நீ ஒரு ஃபேமிலி இல்லை, உன்னோட சொத்துக்களும் இப்போ என்னோட சொத்துக்கள். நீ சொன்னால அந்த தலைவர் பதவி அது இப்போ எனக்கு தான். இதை நீ எங்கேயும் போய் எதையும் சொல்லி சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கிட்ட நெருங்கி வர வர ஹீரோட அண்ணனுக்கெல்லாம் அப்படியே மைண்டு குழம்புது. அது மட்டும் இல்லை, அவன் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருப்பாள் ஹீரோயினோட அக்காவை. அந்த பொண்ணை குழம்பப்படுத்தினது எல்லாமே அவன் மண்டைக்கு வந்து போக போக கரெக்டாக அந்த கேப்பில் வந்து ஜென்ரல் வந்துட்டு ஹீரோட கூப்பிட்டு போகிறான். இதை பார்த்து டென்ஷனாக அவன் இன்னும் வரும்போது கன் எடுத்துகிட்டு இருப்பான் போல. அந்த கடுப்பில் அந்த கன்னை எடுத்து நேராக ஜென்ரல் தலையிலே இறக்கி விட்டுறான். அப்படி தலையில் இறக்கி விட்டதுக்கு அப்புறம் ஹீரோ மேலே தான் இவன் கடுப்பாக இருக்கான். அதை அப்படியே கொஞ்சம் இவங்க 2 பேரும் யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த பிளான் மொத்தமே ஹீரோ அண்ட் ஹீரோயினோட தான். என் தெரியறியா வர்றதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு சூப் கொடுத்துருப்பா. அந்த சூப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை கலந்துருக்கா. அதனால தான் அவன் மைண்டு இந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ தான் இவன் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு கன்னை வச்சுருந்திருப்பான். அதை எடுத்துகிட்டு வந்து தான் இப்போ ஜென்ரலை போட்டு தள்ளிட்டான். அடுத்து ஹீரோவை சுடும் பொழுது அவன் தப்பிச்சு போகிறான். அடுத்த கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினோட இடுப்பில் ஒரு புல்லட்டு பாய்ச்சிருது இந்த சண்டையில். அப்புறம் ஜென்ரலோட ஆட்கள் ஹீரோட அண்ணனை சுடுறப்ப அவன் அங்கேருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடறான். ஆனால் ஹீரோயினுக்கு அடிப்பட்டதில் அவள் அப்படியே மயங்கி விழுறா. ஹீரோவுக்கு என்ன பட்டதுன்னே புரியல. அப்படிலாம் விழுந்துடாத, என்னை விட்டு போயிடாத, உன் கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை பண்ண, என்னை விட்டு போயிடாத அப்படின்ட்டு அவன் கதறிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் தான் நடந்துருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் கோமாவில் இருக்கா, இந்த அளவுக்கு நீங்கள் அவளை எழுப்ப ட்ரை பண்ணுங்க, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அவன் உட்காந்து ஃபீல் பண்ணுங்க ஆரம்பிச்சிடறான். உன்னை இந்த நிலமையில பார்க்கவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீங்கள் நானும் ஒன்றாவே இருக்கலாம், அந்த மேப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, தயவு செய்து எழுந்து வந்துரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருந்த பிங்க் பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி அவளும் பாவப்பட ஆரம்பிச்சிடறா ஹீரோயினை பார்த்து. ஏன்னா இந்த அளவுக்கு அவள் உயிரை கொடுக்குற அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கால. அப்போ தான் புரியுது பிங்க் பொண்ணோட ஃபீலிங்கு. அவன் வெளியில் போயிட்டு பிங்க் பொண்ணுகிட்ட பேசுகிறான். இங்கே பாரு, அவளுக்கு நீ இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எனக்காக தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அவள் இருக்கிற நீ எதுவும் சொல்ல வேணாம், எது சொன்னாலும் என்னோட மைண்டு மாறாது. ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணி வர்றதால அது நிரந்தரமாக இருக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அவள் மேலே எனக்கு அவ்வளோ அக்கறை இல்லை, இருந்தாலும் அவளை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் எழுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அப்படியே திரும்பி ஃபீல் பண்ணுறா. அப்படி திரும்பி எல்லாம் அப்படியே சரியாப்போம் அப்படின்ட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளும் கிளம்பிடுறா. அவளோட தப்பும் அவள் புரிஞ்சுக்கிட்டா போல. அதனால தான் ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அவள் இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்கா. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. அதே நேரம் கரெக்டாக ஹீரோட அண்ணனும் அங்கே தப்பிச்சு வந்துட்டான் போல ஹீரோயினை பார்க்க. அவன் வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, என்னால் தான் இவ்வளோ கஷ்டம், என்ன இருந்தாலும் நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணேன், நான் வாழ்க்கையில் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் நீ மட்டும்தான் என் கூட இருப்ப அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீயே இப்படி பண்ணுவ அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. என்னை நீ நம்பவும் இல்லை, என்னை நீ ஏமாத்திருக்க, ஆனால் உன்னை நான் சுடுவேன் அப்படிங்கிறது என்ன எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ உள்ளே வந்தோடனே ஆல்ரெடி இவன் சைக்கோ தாத்தில் தான் இருக்கிறான். கன் எடுத்து நீட்டிக்கிட்டு எல்லாத்துக்குமே காரணம் நீதான் அப்படின்ட்டு கண்ணை எடுத்து நீட்டும் போது இங்கே பாரு, ஆல்ரெடி அவள் ரொம்ப டிஸ்டர்பில் தான் இப்படி ஆயிருக்கா. ஒரு விஷயம் இங்கே நம்ம எந்த இதையும் பேச வேணாம், வெளியில் பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறத அவனும் கேட்டு வெளியில் கன்னோட வரான். எதுக்காக இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும்போது
எல்லாம் ஒன்னால தான். என்னோட சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு விஷயத்துக்கு கூட ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் எனக்கு கிடைச்சதே கிடையாது. எல்லாமே உன் மேலே தான் ஃபோக்கஸாக இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நானே அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், நான் இந்த ஃபேமிலியோட குழந்தை இல்லை அப்படின்னு. இந்த ஃபேமிலியோட குழந்தை இல்லை அப்படின்னு தான் என்ன, ஏன் அப்பாவு மேலே எனக்கு பாசம் இல்லையா? அவர் மேலே நான் எவ்வளோ பாசம் காட்டினாலும் உன் மேலே தான் அவர் முழு பாசமாக இருந்தார். என்னை நம்பி எதுவுமே கொடுக்க மாட்டார். அப்படி எல்லாத்துக்குமே என் நெஞ்சில் விஷம் விளையறதுக்கு காரணமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்பொழுது, வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்த ஹீரோயின் கொண்டு எல்லாத்தையுமே எடுத்த அப்படின்னு அவன் கன்னை வச்சு சுடும்பொழுது அப்படியே ஹீரோ அவனை தடுத்து 2 பேத்துக்கும் பயங்கரமாக ஃபைட் நடக்குது வெளியில். ஆனால் இது ஹீரோயினுக்கு எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு 2 பேருமே வெளியில தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி 2 பேருமே அடிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ கரெக்டாக டேக்கிள் பண்ணிடுறான். இருந்தாலும் அவன் புல்லட்டை இறக்கிடுறான் இடுப்பில். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோ போட்டு அவனை அடிக்கும் பொழுது இன்னொரு புல்லட்டையும் கரெக்டாக அவனோட நெஞ்சுக்கு கீழே இறக்கிடுறான். அந்த கோவத்தில் அப்படியே பிடிச்சி அவனை தள்ளும் பொழுது ஹீரோட அண்ணன் வந்துட்டு மாடியிலேருந்து கீழே விழ போகிறப்ப அவன் 2 கையை பிடிச்சியும் மேலே தூக்க பார்க்குறான். ஆனால் ஹீரோட அண்ணன், என்ன என் மேலே பாசம் காட்ட ட்ரை பண்ணுறியா? நீ முன்னாடியே காட்டியிருக்கணும்ப்பா, ரொம்ப லேட் பண்ணிட்ட. ஒரு வேளை நீ முன்னாடியே என்ன அண்ணா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருந்தீங்கன்னா கூட இப்படிலாம் நான் இருந்திருப்பனா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்ட்டு குற்ற உணர்ச்சியில் அவனே அவன் கையை உதறிக்கிட்டு கீழே விழும்போது ஹீரோ அண்ணான்னு கூப்பிடுவான் பாருங்களேன். என்ன இருந்தாலும் கொஞ்சம் இந்த விஷயம் கொஞ்சம் டச்சிங்காக தான் இருந்தது. ஹீரோவுக்கும் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அவனால் ஹீரோயினுக்கு இருக்கிற ரூம் பக்கமே போக முடியல. தடுமாறி போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டு அப்படியே கதவை திறக்கலான்னு போகிறப்போ இந்த நிலைமையில அவன் என்னை பார்க்கணுமா அப்படின்ட்டு அப்படியே வலி தாங்க முடியாமல் அங்கே அவங்க கத்தி கதறிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஒரு சத்தத்தை கூட அவர் காதில் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அவன் பண்ணிட்டு இருக்க விஷயம் அவனுக்கு ஏதோ மனசில் ஏற்பட்டு அவன் அங்கே கண் முழிக்கிறா. அதே நேரம் இங்கே ஹீரோ அப்படியே மடிஞ்சு அங்கேயே இறந்து போகிறான். வாங்க, இந்த ட்ராமா ஒரு சேட் எண்டிங்காக தான் முடிச்சிருக்காங்க, ஹாப்பி எண்டிங்காக முடிக்கல. ஏமாற்ற நினைத்த என்னை கொல்ல வரவில்லை என போட்டியிட்டு கொண்டது நம் இதயங்கள் மட்டுமல்ல, நம் இமைகளும் தான். கொல்ல வந்த நீ என் இதயத்தை கொள்ளையடித்தாய். உயிரை களவாட வந்தவள் என்னை களவாடி விட்டாய். என்னிடமிருந்து உன்னை கொள்ளையடிக்க ஒருவன் நினைத்தான், அவனுக்கு தெரியவில்லை நான் என்னையே இழந்து உன்னை மீட்பேன் என்று. ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க, அவள் ஹீரோயினோட தங்கச்சி இருந்தால அந்த மேன்ஷனுக்கு அவள் போகும்பொழுது அங்கே இருக்க மேனேஜர் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாரு. அதை பார்த்து அவள் ஃபீல் பண்ணுறா. அது என்ன ஃபோட்டோன்னா, இவங்க 2 பேரும் ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் ட்ரெஸ்ஸில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதுவும் ஹீரோட அசிஸ்டண்ட் தான் எடுத்திருப்பான். அதை நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணி அவள் அழுகிறதோட இந்த ட்ராமாவை ஒரு சேட் எண்டிங்காக தான் முடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட எண்டிங்கை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. இப்படி ஒரு ட்ராமாவில் இப்படி எண்டிங்கை கொண்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ். வேறு ஒரு ட்ராமாவில் நாம் மீட் பண்ணுவோம்.